ஹே ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் எல்லாரும் கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் உங்களுக்கு வீடியோ போடல, அதுக்கப்புறமாவும் போடல, அதுக்கு முன்னாடியும் போடலன்னு கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு ஒன் ஷாட்டாக எஃப்எஃப்ஆன்னு தெரியுது, அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது நம்ம ஜீக்குக்கோட ஸ்டோரி தான். அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜி குக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜிம்மின் தான் டாப்பு. பட் ஆனால் அதே சமயத்தில் கூக்கு பேட்டமானு கேட்டால் அப்படி கிடையாது. ரெண்டு பேருமே 50-50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக இன்ட்ரோக்குள்ளே போயிடலாம். ஜிம்மின் இதில் ஒரு ப்ரொஃபஸரு. ரொம்பவே கோல்டாக இன்டிமேட்டாக தான் அதாவது எப்படின்னா டாமினன்ட் டைப் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே காலேஜில் ஜிம்மின் கிட்ட வம்பிழுக்கிறது, சொல்கிறத செய்யாமல் இருக்கிறதுன்னு இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரியான டைப்பு தான் நம்ம ஜிம்மின்னு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்தா சொல்கிறத கேட்குற பழக்கமே நம்ம ஜங்குக்கு கிடையாது. அண்ட் ரொம்ப நாட்டியும் கூட. ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜிம்மின் தான் ஆஸ் யூஷுவல் எந்திரிச்சு அவருக்கு எல்லாமே கரெக்ட் டைமில் நடந்துடணும். ஸோ அதனால் அவர் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கீழே சாப்பிட உட்காடுறாரு. அப்போ உங்கள் அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, எங்களுக்கும் பேர பேத்திகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? 29 வயசாச்சுடா உனக்கு, எப்போ தாண்டா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உனக்கு பேசுகிறதும் வேற இதே கிடைக்காது, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் போயிடுறேன். சும்மா சும்மா இதையே நீ சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பிடாமலே எந்திரிச்சு போய்ட்றாங்க. டே சாப்பிட்டுட்டு போடா டே அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம்மின் அவர் சாப்பிடாமலே போயிட்டாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமாக ஆயிட்டாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜிம்மினோட அப்பா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினோட அப்பா அம்மா ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் போக 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 உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இப்போ ஜிம்மின் சைடு பார்த்துடலாம். ஜிம்மின் என்ன ஆகுனா ஒரு செம்ம காண்டாக இருக்கும். அவங்க அம்மா இதே தான் பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோடையே காலேஜுக்கும் போகிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ செம்மையாக காண்டா இருக்கான் போல இருக்கே, இவங்கிட்ட வம்ப இழுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சவுண்டுமே இல்லை. பட் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ஜிம்மின் கிளாஸ்னாலே அவ்வளோ பின்ட்ரோப் சைலண்ட்டாக இருக்கும். ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது, அந்த கிளாஸில் கரெக்டாக ஜிம்மின் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையனோட ஃபோனு ரிங் ஆகுது. அதுவும் ஹை வால்யூமில் இருக்குது. அந்த பையனா அதை மறந்துருப்பான் போடுறதுக்கு. அங்கே கிளாஸு பின்ட்ரோப் சைலண்ட்டாக இருந்ததுக்கு அவ்வளோ அந்த சவுண்டு கிளாஸ் ஃபுல்லும் இல்லை ஸ்பீக்கர் வச்ச மாதிரி சவுண்டு கேட்குது. அவ்வளோதான். அந்த பையனை பதறி போய் ஃபோனை எடுத்து கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவ்வளோ பயம், கை காலில் நட்டுங்குது அவனுக்கு. அந்த பயத்தோடய ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மினா அவ்வளோ முறைச்சி பார்க்குறாரு அந்த பையனை. சரி இன்னைக்கு நமக்கு டெத்து கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவனுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பயத்திலே பார்த்துட்ருக்கான். ஜிம்மின் ஒன்றுமே பண்ணல. வெளியில் போய் நில்லு, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரணும்னு நான் லேட்டராக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோல்டு டோனில் அவர் பேசி அந்த பையனை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, பழபல டெத்து கன்ஃபார்மு, அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற அந்த மைண்ட் டோனில் எல்லாருமே பரிதாபமாக அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையனும் போய் வெளியில் நின்றுக்கிறான். அகெயின் கிளாஸ் எல்லாம் நடக்குது. அவரும் எல்லாம் டீச் பண்ணி முடிச்சுட்டு அவரும் அந்த பையன் வெளியில தான் நின்றுட்டுருப்பானா. அந்த பையனை பார்த்துட்டு எங்கள் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேபினுக்கு போயிடுவாங்க. ஜிம்மினா அந்த பையனை பிடிச்சி திட்டி கழுவி ஊற்றிருக்காரு. 2 மணி நேரமாக அவருக்கு இருந்த மொத்த கோவத்தையும் அந்த பையன் மேலேயே இறக்கிட்டாரு. கழுவி ஊற்றி அந்த பையனா அவ்வளோதான், காதில் ரத்தம் வராத குறையா நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவனையும் அனுப்பிச்சி விட்டுடுறாரு அந்த பையனா.
அவ்வளோதான். அந்த பையன் அப்படியே வந்து லைஃபே இல்லாத ஒரு பாடி நடக்கிற மாதிரி நடந்து போய் அந்த பக்கம் கிளாஸுக்கு போயிட்டான். ஜிமினா இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் காம் ஆகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஜிமினோட அப்பா தான். ரொம்ப பதட்டத்தோடு பேசுகிறாரு. ஜிமினா ஜிமினா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு பதத்தோடு பேசி கட் பண்ணிட்டாரு. பாப்பா என்ன ஆச்சுப்பா, அவர் ஃபுல்லாக கேட்குறதுக்குள்ளே அவர் கட் பண்ணிடுறாரு. அவருங்க அப்பாவுக்கு திரும்பவும் கால் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. ஜிமினும் வந்து ரொம்ப அவசர அவசரமாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஜிமினை வரதை பார்த்ததுமே வந்து அவங்க அப்பா வந்து மகனே வந்துட்டியாடா பாடுறோம் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காருப்பா. என்னப்பா ஆச்சு அம்மாவுக்கு, நல்லா தானேப்பா இருந்தாங்க காலையில் கூட, இப்போ திடீர்னு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் கேட்குறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா மகனே, நீ காலையில் பேசிட்டு போனதுலேருந்து அவள் ரொம்ப சோகமாக தான் இருந்தா, உன்னை பற்றி நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தாடா. நான் வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும்போது நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாடா மகனே, நானும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன்டா, பாருடா உன் அம்மாவை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து நல்லா வந்து பயமுறுத்தி விடுறாரு ஜிமினை. ஜிமினுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு காம் பண்ணிவிட்டு வெளில வராங்க. இப்போ வந்து அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் எந்த ஒரு ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ்லாம் எப்போ போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து ஜிமினும் அவங்க அப்பாவும் போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஜிமினா அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி பண்ணிக்கிற, நீ எல்லாம் இல்லாமல் நான் அப்பா என்னம்மா பண்ணுவார், நாங்களாம் என்னம்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவருக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அம்மாவுக்கு இந்த மாதிரியா ஆயிடுச்சு, என்ன தான் அதுவும் சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா உனக்கு என்னடா கவலை, நான் இருக்கிறதுனால தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்கிறேன், நான் போயிட்டேன்னா உனக்கு இந்த பிரச்சனையே இருக்காதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற, இப்படி பேசாதம்மா, எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்காதாடா, எல்லாருக்கும் வர ஆசை மாதிரியே தானடா நானும் கேட்டேன். பரவாயில்ல, உன்னை பண்ண விருப்பம் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், பரவாயில்ல விடு, என் உயிர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வைக்கிறாங்க. ஜிமினுக்கு அப்படியே ரொம்ப ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. மாமாம்மா ஒன்றும் இல்லைம்மா டென்ஷன் ஆகாதும்மா, உனக்கு என்ன, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, சரிம்மா நான் பண்ணிக்கிறேன், உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஜிமினுக்கா அவரும் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் காலேஜுக்கு போகிற மாதிரி போயிடுறாங்க. ஜிமினும் காலேஜுக்கு போயிடுறாரு. ஜிமினோட அப்பா அம்மாவா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி, அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் உனக்கு கல்யாணத்தை ஒரு வாரத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தேடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜிமினோட இது வருது. ஸோ ஜிமின் வீட்டில் ஜங்குக்கோட ஃபோட்டோ தானே வருது. ஸோ ஜங்குக்கோட வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு இவனோட தொல்லை தாங்கவே முடியல. இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப வந்து பெருசாக இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி துரத்தி விட்டுறணும், அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜிமினோட அப்பா அம்மா யாருன்னா இந்த ஷூகாவும் ஹொபினாவும் தான். அண்ட் அதே மாதிரி ஜங்குக்கோட அப்பா அம்மா யார் அப்படின்னா வந்து நம்ம நம்ஜுனும் அண்ட் வந்து ஜின்னும் தான். அப்படி தான் போகும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி போகுமா. இப்போ வந்து அவங்களும் வந்து சரி இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை தேட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஜங்குக்கு இது தெரியவே தெரியாது. அண்ட் இதில் வந்து இதில் 47 மெம்பர்ஸ் எல்லாருமே தான் வராங்க. இதில் வந்து ஜங்குக்கோட அண்ணனாக வரப்போகிறது யாருன்னா நம்ம டயாங் தான்.
டேயாங்க்கு ஆல்ரெடி மேரேஜும் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபோட்டோவை பார்த்ததுமே நம்ம வந்து ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கன்ஃபார்மாக இவனை மேரேஜ் நம்ம ஜிமினாக்கு பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உடனே கால் வருது. நம்ம ஜின்னு தான் வந்து அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பையனை பார்த்தோம், உங்கள் ஃபோட்டோவை பார்த்தோம், அவனை பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்து டைரெக்டாக மேரேஜ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மா ஜின்னுக்கா அவ்வளோ ஹாப்பி. நம்ம ஹொபினா தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஜின்னுக்கிட்ட. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து இப்போவே உடனே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் மீட்டப் ஆகுறாங்க. இந்த பிளேஸில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜங்குக்கும் தெரியாது, நம்ம ஜிமினுக்கும் தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து மீட்டப் ஆகுறாங்க. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து மீட்டப் ஆகுறாங்க. அது வந்து நம்ம நம்ஜூனோட ஹோட்டல் தான். அவர் வந்து ஒரு பெரிய ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு நிறையா வந்து பிஸ்னஸஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு எல்லாருமே வந்து ரெடியாகி அங்கே தான் வந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ஜின் தான் வந்து நம்ம சோப்பை மீட் பண்ணுறாங்க. வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் பையனுக்கு வந்து நாங்கள் பொண்ணு அதாவது ஒரு நல்ல பையனை தேடிகிட்ருக்கோம். வந்து உங்கள் பையனை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து சரி உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து நம்ம நம்ஜின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்களும் வந்து எங்கள் பையனுக்கு வந்து தேடிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் வந்து சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரோட மைண்டில் அப்பாடா நல்லாடா ஒரு இழிச்சவாயன் வந்து மாட்டிக்கிட்டான், அவன்கிட்ட தள்ளி விட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ஜூனோட மைண்ட் வாய்ஸை நம்ம ஜின்னு கேப்சர் பண்ணிட்டாரு. அவர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு. ஆமாம், நமக்கு இனிமேல் பிரச்சனையே இல்லை, எல்லாத்தையும் அந்த இழிச்சவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. நம்ம சோப்புக்கு ஒன்றுமே போடல, ஏன் இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபினா தான் கேட்குறாங்க, ஏன் வந்து சிரிக்கிறீங்க, நாங்கள் ஏதாவது காமெடி பண்ணுறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் எங்கள் பையனுக்கு வந்து விட்ட உடனே வந்து இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி வந்து வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல, எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டது வந்து யுமினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஓகே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து சரி வந்து நான் என் பெரிய பையன்கிட்டையும் நான் சொல்லிடுறேன், அவனும் வந்து பேசி எல்லாம் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, உங்களுக்கு பெரிய பையன் கூட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கை பற்றி சொல்கிறாங்க. டேயாங் வந்து அவர் தனியாக ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து வந்து அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ இருக்கார். ஸோ டேயாங்கும் அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு குழந்தையும் கூட்டிகிட்டு அவர் வராங்க, வந்து பேசுகிறாங்க. ஸோ மீட்டப் வந்து இதுதான் என்னோடய பெரிய பையன் டேயாங்கு, இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது அவங்க ஒய்ஃபு, என் மருமக பேர குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை பார்த்தோம், இவங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து டேங்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதெல்லாம் சரி தான், பட் ஆனால் அவன் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கான், இது சரியாக வருமா, அவன் படித்து இன்னும் முடிக்கலையே, இப்போ தானே வந்து அவன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கான், அது எப்படி சரியாக வரும், நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. அடே லூசு பையில, நாங்களே எப்போவிடா அவனை தள்ளி விடலான்னு பார்த்துட்ருக்கோம், இதில் நீ வேற ஏண்டா வந்து குட்டையை குழப்புற, உன்னை கூப்பிட்டது பெரிய தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து மைண்ட் வைஸில் திங்க் பண்ணுறாரு. நாங்கள் எல்லாத்தையும் யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கோம் டேயாங்க, வந்து இதை விட நல்ல டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் சொல்கிறாரு. இதில் வந்து நம்ம டேங்கோட ஒய்ஃபு பேர் வந்து சுஜி தான். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க, ஆனால் மாமா இது வந்து எப்படி மாமா, அவன் இன்னும் காலேஜ் தானே மாமா படிக்கிறான், சின்ன பையனாச்சே, சின்ன பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்க.
நம்ஜூனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னமோ நீ மட்டும் ஒழுங்காக வந்து கல்யாணம் படித்து முடித்து கல்யாணம் பண்ண மாதிரி, 2 பேருமே கல்யாணம் வந்து படிக்கும்போது தானே பண்ணிக்கிட்டீங்க, என்னமோ எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் வந்து கோபமாக பேசிட்டாரு. அது வந்து டேயாங்க்கும் சரி சுஜிக்கும் சரி செம்மையாக வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க வந்து எதுவுமே பேசலை, இதுக்கு மேலே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கா கோவமாயிருச்சு. நம்ஜூனை தான் முறைச்சி பார்க்குறாரு. அப்போ தான் வந்து நம்ம நம்ஜூன் ரிலைஸ் பண்ணுறாட என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. டயாங்கும் உடனே வந்து சரி இது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, நாங்கள் இதில் தலையிடல அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து என்ன பண்ணுறாரு, நாங்கள் சொன்னது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜியை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. குழந்தைய கூப்பிட்டு ஜின்னுக்கு செம்ம கோவம் நம்ஜூன் மேலே. இருந்தாலும் வந்து கெஸ்ட்டு முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. சோப்புக்கும் வந்து ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோப்பும் வந்து கிளம்பிட்டாங்க. நம்ஜூனை வந்து சரி இன்றைக்கி செத்தண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்கவே இல்லை. ஜின்னுக்கா செம்ம கோவம் நம்ஜூன் மேலே பிடிச்சி திட்டுறான்னு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவன் அப்படி என்ன சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்கிற, பாவம் பாரு அவங்க 2 பேரும் எவ்வளோ ஹர்ட் ஆகி போகிறாங்க, அவங்க எந்த சுச்சுவேஷனில் மேரேஜ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்து நம்ஜூனை பிடிச்சி திட்டுறாங்க. நான் வேணுன்ட்டு பண்ணல, ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாரு, அவங்க இனிமேல் வந்து எதுக்குமே வரப்போகிறதில்ல, இப்போ உனக்கு சந்தோஷமா, என் பையன் இப்போ தான் வந்து கொஞ்ச நாள் என் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான், அது உனக்கு பொறுக்கலையா, இப்போ திரும்பவும் அவன் வந்து வீட்டை விட்டு போயிடுவான், இப்போ அவனுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் மேரேஜ் டேட்டு எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சோப்கிட்டையும் வந்து சொல்லிடுறாங்க. மேரேஜ் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. 1 வீக் ஆயிடுச்சு. இந்த 1 வீக்கில் வந்து நம்ஜூன் வந்து எவ்வளவோ டேயாங் கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் வந்து டேயாங் வந்து நம்ஜூன் கிட்ட பேசலை. பேசலை அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, பேசலை அப்படின்னா வந்து இந்த மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கெலாம் எப்படி பண்ணுறது, அதுக்கு மட்டும் வந்து ஒரு உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணியிருக்கோம், உங்கள் பையனுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிடுங்க, அந்த மாதிரியே வந்து அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ஜூனுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஜின்னுக்கும் வந்து கஷ்டமாக இருக்குது. சரி கொஞ்சம் அப்படி போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. அண்ட் மேரேஜ்க்கு 2 days முன்னாடி தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மேட்ரை ஃபஸ்ட்டு நம்ம ஜின்மின் கிட்ட தான் வந்து நம்ம சோப் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு பையனை பார்த்தோம், அவனுக்கு பிடிச்சிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் பேசிவிட்டு அவங்க உடனே மேரேஜுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ 2 days வந்து உனக்கு மேரேஜ் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கா அவ்வளோ ஷாக்கு, என்னம்மா சொல்கிறீங்க, இதை பற்றி என்கிட்ட ஏன் யாருமே சொல்லலை, இவ்வளோ நடந்திருக்கு, இதை பற்றி ஏன் யார்கிட்டையுமே சொல்லாங்க, 2 days மேரேஜ்னு சொல்கிறீங்க, எப்படிம்மா அந்த பையன் எனக்கு பிடிக்கணும் இல்லையா, ஏய் நீ தானடா சொன்ன எனக்கு பிடிச்சா போதும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ தானடா சொன்ன, இப்போ வந்து உனக்கு பிடிக்கணுமா இல்லையான்னு சொல்கிற. அந்த பையனை பார்த்துட்டோம், அந்த குடும்பத்தையும் பார்த்துட்டோம், விசாரிச்சிட்டோம், எல்லாம் நல்ல குடும்பம் தான், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படிம்மா நீங்கள் முடிவு பண்ணலாம், அவனுக்கு வேணுமா வேண்டாமா நான் தானம்மா முடிவு பண்ணணும், எனக்கு பிடிக்கணும் இல்லைம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிமின் அவ்வளோ கோவமாகிறாரு. உடனே ஐயோ இவன் வந்து வேண்டாம் சொல்கிறோம் போலையே. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம சோப்பு நம்ம ஹொபி என்ன பண்ணுறாங்க, உடனே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி சீன் போடுறாங்க. சரி 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 டென்ஷன் ஆகாத, உனக்கு என்ன இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, சரி நான் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவங்களுக்கு அவங்க பிளான் சக்ஸஸ்ஸு. இப்போ அப்படியே நம்ம வந்து ஜங்குக் சைடு பார்க்கலாம். மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் நோட்டீஸ் பண்ணுறாரு, அடிக்கடி டேயாங் இங்கே வரானே, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏதோ டிஸ்கஷன் வேறு போகுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ டேயாங் அண்ணன் வந்து அவங்க பொண்ணு பேர் வந்து தியா. ஸோ வந்து தியாவை கூட தூக்கிட்டு அவர் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு.
அப்போ சுஜி வந்து அங்கே கிச்சனில் வந்து சரி டின்னரை குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் கூட சேர்ந்து அவங்க குக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தியா கூட விளையாடிட்டு ஜங்குக் வந்து கிச்சனுக்கு தான் போகிறாரு. ஸோ சுஜி அங்கே குக் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணி நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? பின்ன உன் அண்ணன் இருக்கும்போது நான் இல்லாமல் இருப்பேனாடா ஜங்குக்கா? சரி, நானும் கேட்கணும்னு நினச்சேன். ஏன் வந்து அடிக்கடி நீங்களும் அண்ணனும் இங்கே வரீங்க? நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, என்னமோ நடக்குது, ஆனால் யாருமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் அந்த டிஸ்கஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன ஜங்குக்கா, அப்போ நானும் அண்ணனும் இங்கே வர்றது உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படி இல்லை, நீ அண்ணன் வருவான், பட் ஆனால் அடிக்கடி வரமாட்டானே. இப்போ ஒரு எப்போவுமே அவனை நான் பார்க்குறேன், அதனால தான் நான் கேட்குறேன். எனக்கு டவுட்டாகவே இருக்குது, என்ன நடக்குது, என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, 2 டேஸில் உனக்கு மேரேஜு, அதான் அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஏது 2 டேஸில் எனக்கு மேரேஜா? யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, உனக்கு தெரியாதா? எனக்கு மேரேஜுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. என்ன நீ நடக்குறீங்க டி? உனக்கெல்லாம் தெரியும்னு நினச்சனேடா, உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்லையா அண்ணி, எனக்கு தெரியாதே. என்ன, யார் அந்த பையன்? எனக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் அதெல்லாம் முடிவு பண்ணலாம்? எதாக இருந்தாலும் நீ உன் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு தெரியும்னு நான் நினச்சேன், பட் உனக்கே தெரியாதுன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது. நான் வந்து உனக்கு தெரியும்னு நினச்சிருந்தேன், அதனால தான் வந்து சரி இங்கே எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் உனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியாதுடா. நீ போய் வேணும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேளு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு உன்னை சீக்கிரமாக இங்கேருந்து பேக்கப் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்கிறாங்க. ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அது எப்படி அவங்க என்னை துரத்துறதுக்கு பார்க்கலாம், நான் போனா தானே, நான் இப்போவே இந்த மேரேஜை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கெத்தாக பேசிட்டு ஜங்குக்கு வராரு. வந்து சோஃபாவில் அவ்வளோ கோபமாக உட்கார்றாரு. ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ வந்து அவங்கள ஜங்குக்கு இழுக்குது. என்னை பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்தா அவ்வளோதான் ஃப்ளாட்டு. அந்த ஃபோட்டோ நம்ம ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஹாட்டாக அந்த வேட்டி சட்டையில் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்கார். ஜங்குக் இதை பார்த்ததுமே அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. அந்த ஃபோட்டோவில் பார்த்ததுமே வந்து நம்ம ஜிமின் அவர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பண்ணால் இவனை தாண்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கே அவர் போயிட்டார். அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கார். சுஜியும் வந்து சரி டின்னரெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு, சரி குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வராங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க, இன்னும் இவன் அவ்வளோ வீரப்பாக பேசிட்டு வர இங்கே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது. வந்து அவங்களும் வந்து தியாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிருக்காங்க. தியாவும் வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சோண்டு சாப்பிடு, உனக்கு பசிக்கும்ல, நீ பால் கூட குடிக்கல, கொஞ்சோண்டு சாப்பிட்ருச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுஜியும் வந்து தியாவுக்கு வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் தியா சாப்பிடவே இல்லை. டேங்கும் வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்ருச்சலாம், ஏன் வந்து இப்படி அடம் பிடிக்கிற, அம்மா தான் உனக்கு ஊட்டி விடுறாங்கல்ல, உனக்கு பிடிச்சது தானே பண்ணியிருக்காங்க, சாப்பிடு, எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. நம்ஜுன்கா சரி என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாரு. டேங்கா அவரோட பொண்ணை வந்து நம்ஜுன் கிட்ட விட அவருக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை, என் பொண்ணுக்கு எது வேணுமோ அதை எனக்கு பண்ணிக்க தெரியும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் கிட்ட நம்ம சொல்கிறாரு. நம்ஜுன்கா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா வந்து சுஜிக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கும் சில சமயத்தில் தோணும், என்ன தான் இந்த மாதிரிலாம் ஆகுதோ அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு தோணும். அவங்க வந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கு அந்த டென்ஷன் நல்லாவே புரியுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தியாவை தூக்கிட்டு ஏன் செல்லம் சாப்பிட மாட்டேங்கிற, நான் வேணா ஊட்டி விட்டா, சித்தப்பா ஊட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட விளையாடிக்கிட்டே வந்து சுஜியை கூப்பிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு போயிடுறாரு தியாவையும் தூக்கிட்டு. இப்போ அகெயின் வந்து அந்த டிஸ்கஷன் அந்த டென்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஏன்டா இப்படி பேசுகிற, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், என் பேத்திக்கு எனக்கு வாங்கி தரணுன்ற ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ஜுன் பேசுகிறாரு. இல்லை தேவையில்லை, உங்களுக்கு பேரன் பேத்தின்னா அது வந்து ஜங்குக்கோட குழந்தைங்கள தான் இருக்கும்
அதான் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, இப்போ நீங்கள் கூப்பிட்டின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன், நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லிகிட்ருக்காரு. ஜின்னுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. டே ஏன்டா இப்படி பேசுகிற, இன்னமும் ஏன்டா அந்த பழசையே நடச்சிட்ருக்க, அதை விட்டுறேன்டா, நம்ம எல்லாம் சந்தோஷமாக ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கலாம்டா, ஏன்டா போதும், இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசுகிறதா இருந்தால் நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு வந்து டேங் சொல்கிறாரு. இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே வந்து அந்த டென்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் ஏன் இப்படிலாம் வந்து அவங்களுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போக 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 உங்களுக்கு புரியும். அண்ட் இதே மாதிரி தான் வந்து அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து சரி டின்னர் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாரு. இல்லை வேண்டாம், நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டே ஏன்டா நீ வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா, எவ்வளோ நாள் வந்தாலும் நீ வந்து சாப்பிடவே மாட்டேங்கிற, ஒரு தடவை சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக ஜின்னு கேட்குறாரு. டேங் வந்து வேண்டான்னு தான் சொல்ல போகிறார். பட் ஆனால் சுஜி வந்து டேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு சரி சரி மாமா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதோட எண்டிங்கு. இதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எபிசோடாக வேணுமா இல்லை 2 ஷார்ட்ஸ்லேயே முடிச்சிடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது எஃப்எஃப்ஆ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபன், நிறைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் நிறைய எமோஷன்ஸும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.